ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சிஎஸ்ஐ எனப்படும் தென்னிந்திய திருச்சபைக்கு உட்பட்ட தூத்துக்குடி நாசரேத் டயோசிசன் நிர்வாகிகளின் பதவிக்காலம் சில மாதங்களுக்கு முன் முடிவடைந்துவிட்டது. அவர்கள் பதவி நீட்டிப்பு கேட்டு சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். அதை எதிர்த்து இன்னொரு தரப்பினர் வழக்கு தாக்கல் செய்தனர். இதனால் தூத்துக்குடி நாசரேத் டயோசிசன் நிர்வாகத்தை கவனிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணியை நியமித்து ஹைகோர்ட் உத்தரவிட்டது. டயோசிசனுக்கு கீழ் பல ஊர்களில் சர்ச்சுகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் உள்ளன. 1500 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட சொத்துக்கள் உள்ளன. எல்லாவற்றையும் நிர்வகிக்கும் பொறுப்பு முன்னாள் நீதிபதி ஜோதிமணியிடம் வந்தது. அவர் சர்ச்சுகள், கல்வி நிலையங்களின் செயல்பாடுகளை கவனிக்க தனித்தனி அலுவலர்களை நியமித்தார். இந்நிலையில் சர்ச் மற்றும் கல்வி நிறுவனங்களில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக முன்னாள் நீதிபதி ஜோதிமணிக்கு பல புகார்கள் வர துவங்கின. அவற்றை விசாரித்த ஜோதிமணி மத போதகர்கள் டேவிட் ராஜ், லிவிங்ஸ்டன், ஹாரிஸ், ராபின் ஜெயபிரகாஷ் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். நால்வரது பொறுப்பு துணை போதகர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் தூத்துக்குடி கால்டுவெல் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் உள்ள திருமண்டல அலுவலக வளாகத்திற்கு ஜோதிமணி காரில் சென்றார். காரை வழிமறித்து 4 போதகர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் தகராறு செய்தனர். அப்போது ஏற்பட்ட பிரச்சினையில் நீதிபதி ஜோதிமணியின் உதவியாளர் கருணாகரன் தாக்கப்பட்டார். எதுக்கு ஆர்டர் கொடுத்து போறீங்க? எதுக்கு ஆர்டர் கொடுத்து போறீங்க? யாரு? நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம். என்ன சொல்றோம்? வந்து சொல்லிட்டு போங்க சொல்றோம். கருணாகரன் அளித்த புகாரின் பேரில் தூத்துக்குடி போலீசார் விசாரணை நடத்தினர். இதைத் தொடர்ந்து முன்னாள் நீதிபதி காரை மறித்து தகராறு செய்த மத போதகர்கள் டேவிட் ராஜ், லிவிங்ஸ்டன், ஹாரிஸ், ராபின் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட 15 பேர் மீது தூத்துக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சம்பந்தப்பட்ட மத போதகர்களை கைது செய்ய வேண்டும், தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்திற்கு விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும் என திருமண்டலத்துக்கு உட்பட்ட கிறிஸ்தவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஆபீஸ் பேரரோட டேம் 2024 அக்டோபரோட முடிஞ்சுது. அவங்க எங்களுக்கு 2025 ஆகஸ்ட் வரைக்கும் எங்களுக்கு எங்களோட பீரியட் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட் அந்த பீரியட் அக்டோபரோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த டயசிஸுக்கு நிர்வாகம் பண்றதுக்காக ரிட்டையர்ட் ஜட்ஜி ஜோதிமணி ஐயா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதோட சேர்த்து பிரிச்சுவல்னு சொல்லி பிஷப் செல்லையா அவங்கள அப்பாயிண்ட் பண்ணாங்க. என்னைக்கு அவங்க 2 பேரையும் அப்பாயிண்ட் பண்ணாங்களோ அன்னையில இருந்து பிஷப்ப அந்த ரூலிங்ல இருந்தவங்க ஏத்துக்கிடவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த தீமோத்தே ரவீந்தர் பிஷப் அவங்க கேட்ட எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க என்னெல்லாம் தவறு பண்ணாங்களோ அந்த அவ்வளவு தவறுக்கும் அவங்க உடந்தையா இருந்தாங்க. செல்லையா பிஷப் அதை அக்செப்ட் பண்ணல. அவர் எது சட்டமோ எது கான்ஸ்டிடியூஷனோ அதுபடிதான் நான் நடப்பேன்னு சொன்னதுனால அவங்க செஞ்ச தவறுகளுக்கு இவங்க உடந்தையா இல்லாததுனால இவங்க அவங்களை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அதனால இப்ப நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது பிஷப் செல்லையாவும் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜோதிமணி ஐயாவும் தான். இப்போ எலெக்ஷன் நடத்தணும். அந்த எலெக்ஷன் நடத்துறதுக்கு உண்டான வேலைகளை அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய, அதாவது 3 வருஷமா நிறைய பிரச்சனைகள், 1 2 இல்ல, நிறைய பிரச்சனைகள், ஒவ்வொரு சபைகளில் உள்ள பிரச்சனையும் யார்கிட்ட சொல்லுன்னு குமரிட்டு இருந்தாங்க. ஏன்னா தீமோத்தே ரவீந்திரன் கொண்டு போய் பெட்டிஷன் கொடுத்தா அவர் அந்த பெட்டிஷனையே அவங்க கையிலேயே கொடுத்துருவாரு. யாருக்கு விரோதமா பெட்டிஷன் கொடுக்காங்களோ அந்த நபர்கிட்டே அந்த பெட்டிஷன் போயிடும். அப்படித்தான் அவங்க தீமோத்தே ரவீந்திர கைக்குள்ள வச்சிருந்தாங்க. இப்ப நீதி அரசர் வந்த உடனே நியாயம் கிடைக்கும்னு எல்லா மக்களும் கூட்டம் கூட்டமா போய் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட கொடுக்காங்க. அப்ப அதுல பார்க்கும்போது அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை பார்த்த பிறகு அதை சரி செஞ்சா மட்டும்தான் தேர்தல் நடத்த முடியுங்கிற முடிவுக்கு ஜோதிமணி ஐயா வராங்க. அதனால அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் 1 by 1 ரிவ்யூ பண்றாங்க. பண்ணும்போது அதுல குறிப்பிட்டாப்புல சில குருவானவர்கள் மட்டும் திரும்ப 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 தவறு பண்றாங்க. திருநெல்வேலியில வச்சு பிஷப்போட கார் இங்க ஒரு திடப்படுத்தல் ஆராதனைக்கு வர சமயத்துல வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்களோட காரை பிளாக் பண்றாங்க. அப்ப கூட பிஷப் ஐயா அது பெருந்தன்மையா எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம போனாங்க.
அதனால இவங்க வந்து நம்மள எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க திரும்ப திரும்ப இவங்க கூட பிரச்சனை பண்றாங்க. அன்னைக்கு முந்தா நாள் நடந்தது என்னன்னா, ஒரு லெட்டர், அதாவது பேராயரோட காரை மறிச்சதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து நீங்க இப்படி ஒரு தவறு பண்ணிருக்கீங்க, அந்த தவறை மன்னிச்சிட்டோம் நாங்க, இனிமே அந்த தவறை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்திருக்கிறாங்க. அந்த லெட்டரை டிரான்ஸ்பர் லெட்டர்னு சொல்லி அவங்களாவே ஒரு சீனை உருவாக்கி ஜட்ஜோடைய அவரோட பர்சனல் பிஏ கருணாகரன் ஒருத்தர், அவரை போய் மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருக்கிறார். ஜட்ஜோட முன்னாடி நடந்த சம்பவம், அது விட்டுருந்தா ஜட்ஜை கூட அவங்க அட்டாக் பண்ணிருப்பாங்க. அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, ஏன் இந்த தவறு நடக்கு? இது அன்னைக்கு அது நடக்கும் போது போலீஸ் பக்கத்துல இருக்காங்க, போலீஸ் வந்துட்டாங்க, எந்த போலீஸும் வந்து அதை தடுக்கவே இல்லை. அப்புறம் அதை முடிக்காங்க, கருணாகரன் அடிக்காங்க, அந்த வாக்குவாதம் அது எல்லாமே மீடியால வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்கிட்ட போய் தகராறு பண்றாங்க. அவரை தகாத வார்த்தைகளை சொல்லி பேசி, அன்பர்தாசன் அவங்கள வந்து ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கிறாங்க. அவங்கள வந்து என்ன கேம்பஸ் இன்சார்ஜ் ஃபைனான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். அவங்கள போய் தகாத வார்த்தையை பேசி குளமிரட்டல் விட்டு, இது என்ன இப்போ, இது என்ன அராஜகம்? அப்போ ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ல இது எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு குருவானவர்கள் வந்து ரவுடிசம் பண்றது வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. மக்கள், நாங்க காங்கிரிகேஷன் வந்து அவங்களதான் ஐயான்னு கூப்பிடுறோம், அவங்களதான் ஐயான்னு கும்பிடுறோம், அவங்கள்ட்ட தான் கம்யூனியன் வாங்குறோம், நல்லது கெட்டது எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணா நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? காவல்துறையில இத வந்து பெட்டிஷன் கொடுத்திருக்கிறாங்க. டேவிட் ராஜ்ன்றவர், ரெவரண்ட் டேவிட் ராஜ், அப்புறம் ரெவரண்ட் லிவிங்ஸ்டன், அப்புறம் ஹாரிஸ், ரெவரண்ட் ராபி, இந்த கொஞ்ச நாளைக்குள்ள இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேல எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்து இந்த டைசன் ஆபீஸ்ல, அதாவது பிஷப்டையும் இதே ஜட்ஜஸ்டையும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்து போயிருக்குன்னு பாருங்க. தேர்தல் நடத்தணும், தேர்தல் நடத்துறதுக்கு உண்டான பிரிலிமினரி ஒர்க் பார்த்தா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். அந்த ஒர்க்கே பண்ணக்கூடாது, அதை தடுக்கணும். ஏன்னா நிறைய பண குற்றச்சாட்டுகள் இருக்கு, அது எல்லாமே ஆதாரபூர்வமா நிரூபணமாக்கிட்டு வருது. அத அந்த டயசிஸோட பில்டிங் ஒன்னே எடுத்துக்காட்டு. பிஷப் கால்டுவெல் காலேஜுக்குள்ள ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கோட ஒர்த் வந்து 4 to 5 crore தான் எல்லாருமே வந்து எஸ்டிமேட் பண்றாங்க. ஆனா அதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு போயிருக்கிற பணம் 13 crore போயிருக்குங்க, போக பிளஸ் 1 crore rupees வந்து இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. இது நான் ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன், இதே ஜட்ஜஸ் நானே ரிப்பீட்டடா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்.